வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு வொலடைல் பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு வந்துட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்ல நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தெல்லாம் குடுத்திருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தெல்லாம் குடுத்திருந்தது. ஆனா 2மே இப்போ அங்கருந்து நல்ல ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ நிஃப்டி 50 வெறும் 130 பாயிண்ட்ஸ் தான் இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி வெறும் 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் குடுத்திருக்கு. ஸோ என்ன நடந்தது? இந்த அளவுக்கு ஒரு வேகமான ரெக்கவர் நம்ம மார்க்கெட்ல நடக்கறக்குன்னு பார்த்தா, திரும்பவும் ட்ரம்ப் தான். ஸோ காலையில மார்க்கெட் இறங்குறதுக்கு காரணமும் ட்ரம்ப் தான். இப்போ வந்து மார்க்கெட்ல ஒரு ரெக்கவர் ஏற்படுறதுக்கான காரணமும் ட்ரம்ப்பா தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ட்ரம்ப் நம்ம வெளிய இருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ட்ரம்ப்ப பார்த்தா பைத்தியக்காரன் மாரி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி என்னென்ன சதி இருக்கோ யாருக்கு தெரியும்? கண்டிப்பா பெரிய அளவுக்கான ஒரு சதி இருக்கும். எவ்வளோ கோடி கோடியா சம்பாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து இவங்களோட சேர்ந்த ஆட்கள் எல்லாம் சம்பாரிப்பாங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ பெரிய அளவுக்கு வார்த்தைய வச்சே மார்க்கெட்ட வாலடைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? என்ன ட்ரம்ப் அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா, நாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டோம். ஈரானோட மிலிட்டரிய வந்து நாங்க முடிச்சுட்டோம். இன்னும் விரைவில் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நோக்கம் வந்து நிறைவேறிரும். நாங்க நினைக்கிறது நடந்துரும் அப்படின்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா, கடுமையா வந்து ஒரு பதில திருப்பி குடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம்ப் சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் அப்படின்ட்டு போட்டு உடைச்சுட்டாங்க. ஸோ ட்ரம்ப் சொல்ற மாரி எதுவும் நடக்கல. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ நாங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்தா ஒரு 4 குண்டு போடுறேன்ட்டு இஸ்ரேல் மேலயும் பார்த்தீங்கன்னா, பலத்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறதாவும் ஈரான் தரப்புலருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து திரும்ப ஈரான கற்காலத்துக்கே அனுப்பிச்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வாய் பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் சும்மா வாய். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, திரும்ப வெள்ள கொடி எடுத்துட்டு நம்ம சமாதானமா போய்க்கலாமா அப்படின்ட்டு வருவாரு. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, சமாதானமெல்லாம் இல்ல, சண்ட தான் அப்படின்பான். ஸோ முதல்ல இவன போட்டு முடிச்சாச்சுன்னா, எல்லாம் சரியா போயிரும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. எவன் எவன் சம்பாரிக்கிறானோ சம்பாரிச்சுட்டு போகட்டும். ஸோ இறக்கம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளும் சம்பாதிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப வந்து போட்டு ஸ்ட்ரெஸ் ஏத்தி, ஐயோ! இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, மார்க்கெட் இறங்குதே, ஏறுதே இந்த மாரியான ஒரு பெரிய ப்ரெஷர்லேருந்து விலகி நின்னு சரியா முடிவெடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ரெக்கவரி ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெக்கவரே நம்ம மார்க்கெட்ல தேவையில்லாத ஒரு ஆணி தான். ஸோ இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, க்ரூடு இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 8% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ க்ரூடு நல்ல ஒரு உயரத்துக்கு போயிருக்கு. பதற்றம் உச்சகட்டத்தில இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதத்தான் இந்த க்ரூட் ஆயிலோட சார்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் ஏறுறத பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வரலையா? ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியலா நம்ம மார்க்கெட்ட யாரோ ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஆப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலயும் நம்மளால டெஃபினட்டா சம்பாரிக்க முடியும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா நம்ம யோசிச்சா டெஃபினட்டா சம்பாரிக்க முடியும். யோசனை ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மிகவும் பொறுமையான ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம்னா, கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சதும் இந்த ஒரே ஒரு விஷயம் தான். பொறுமை. ஸோ பொறுத்திருந்து சரியான இடத்துல வாங்கி, திரும்ப பொறுத்திருந்தா போதும். வெற்றி நம்ம கை மேல உட்காரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. பங்குகள் கிட்ட இருந்து கூட சொல்லலாம். ஸோ வரக்கூடிய எஃப்ஐ 27ல அதாவது இப்போ தான் இந்த ஆரம்பிச்சாச்சு எஃப்ஐ 27 எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா நமக்கு ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதனால எஃப்எம்சிஜி பொருட்களோட விலை உயரும். திரும்ப இவங்களுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல பெரிய ஒரு பிரஷர் இருந்தாலும், ஸோ இதெல்லாம் மீண்டு உடைச்சு எறிஞ்சிட்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் நம்ம அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருக்கு. ஸோ இப்போ கூட ரீசென்ட்டா ஒரு அப்டேட் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா, இப்போ இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்றாங்க. சேல்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இது ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. அத பற்றியான ஒரு முதல் கட்ட திட்டமும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல அந்த அப்டேட் என்ன? ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் பிசினஸ் எப்படி இருக்கும்? ஸோ இங்கேருந்து இவங்க குரோத்த காமிப்பாங்களாங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லூபின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. லூபின் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒரு ஃபார்மா கம்பெனியா மல்டிகேர் பார்மாசூட்டிக்கல் பிலிப்பைன்ஸ் இன்க் இந்த நிறுவனத்தை ஒரு 40% வரைக்கான பங்குகளை அக்யூர் பண்ணுறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது லூபின் கிட்ட இருந்து வந்த செய்தி. நெக்ஸ்ட்டு ஸோ ஹியூண்டாய். ஸோ நம்ம ஊரில் ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா ஒரு போரிங் ஒரு நிறுவனமாக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஹியூண்டாய் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் போகிறாங்க. பட் இன்னுமே ஹியூண்டாயோட விற்பனை எல்லாம் நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எஸ்யூவி ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும்
மகேந்திரா பெரிய அளவுக்கு உள்ள வந்துட்டாங்க. கொஞ்சம் அ ஒரு நல்ல மார்ஜின் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல. அதே மாரி என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ட கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து புடிச்சுட்டாங்க. ஸோ அது போக என்ட்ரியிலேருந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்குள்ளேயும் இப்ப டாடா மோட்டார்ஸோட ஆதிக்கம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இங்க அ ஹியூண்டாய் கிட்ட பாப்புலர் மாடல் 2டே 2 தான் இருக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாம் ஒரு சொற்ப எண்ணிக்கையில தான் வந்து வித்துட்டுருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய பிளான் அண்ட் லாங் டெர்ம் விஷன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கிளீனா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 30 வண்டி கிட்ட வந்து லான்ச் பண்ண போறதா நம்ம பார்த்திருந்தோம் 2030க்குள்ள. ஸோ இப்போ ஹியூண்டாய் வந்து இங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. இப்போ வீக் ஆயிருக்காங்க. ஆனா குளோபலா பார்க்கும்போது ஹியூண்டாய் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனம். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான விற்பனை நடந்துட்டு இருக்கு. அத பற்றியும் ஒரு ஆர்டிக்கல் நான் போடுறேன். ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இப்ப என்ன செய்தினா, நேத்து நைட்டு ஒரு மாடல வந்து இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த மாடல். போல்டர் அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி. இது பிரான்கோ அண்ட் இந்த ராங்லர் போன்ற வாகனங்களுக்கு இடையில பிளேஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துல இருந்தும் பிட் அடிச்ச மாரி தான் இருக்கு. டிஃபெண்டர் அண்ட் இந்த ராங்லர், பிரான்கோ. ஸோ இந்த ஃப்ரண்ட் கிரில் எல்லாம் பார்க்கும்போது பிரான்கோவோட கிரில் மாரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனா இவங்க கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் டிசைன் வைஸ் பார்க்கும்போது எல்லாத்துல இருந்து காப்பி அடிச்சாலும் நல்ல டிசைன போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ காப்பி அடிச்சா தான் முன்னேற முடியும்னா, காப்பி அடிச்சு தான் ஆகணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எப்படி சைனா நிறுவனங்கள் பட்டை கலப்புறாங்க பிட் அடிச்சு. அதே மாரி தான். ஸோ வேற வழி இல்லன்னா பண்ணி தான் ஆகணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ மாடல் பார்க்கும்போது நல்லாவே வந்து இருக்கு. ஸோ பெட்டரான ஒரு நியூ ஒரு ரெஃப்ரெஷிங் ஒரு டிசைன பார்த்தீங்கன்னா, நம்ம கண் முன்ன வந்து வச்சிருக்காங்க. ஸோ சக்சஸ் ஆவதற்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னும் பல மாடல்ஸ வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியா மார்க்கெட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் எடப்பட்ட டைம்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ரேஞ்ச் வந்ததுன்னா, ஸோ ஒரு நல்ல ஒரு ரிவார்ட் கிடைக்கக்கூடிய இடம் கிடைச்சதுன்னா, அப்போ இந்த பங்க ஃபோக்கஸ் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. கிட்டத்தட்ட 2200 வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த விட்டாரா வந்து வித்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் அப்டின்னே வந்து சொல்லலாம். 2200ங்கிறது சாதாரணம் இல்ல. ஏன்னா, பேஸ் மாடல் பிரைஸே 15,00,000 கிட்ட வந்து வருது. ஸோ 15லருந்து 19,00,000 கிட்ட வரைக்கும் இதோட பிரைஸ் வேரியன்ட் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல விலையில பிளேஸ் பண்ண ஒரு வண்டி. ஸோ நல்ல விற்பனையும் பார்த்தீங்கன்னா, மாசத்துல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் எந்த நிறுவனம் டாப் மாடலா இந்த மார்ச் மாசம் இருக்குங்கிற டேட்டா வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம அத பற்றியும் பேசுவோம். அடுத்தது ஓலா எலக்ட்ரிக். இன்னைக்கோட டேலயும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 8% வரைக்கான ஏற்றம் இன்னைக்கு ஓலால நடந்திருக்கு. என்ன ரீசன்னா, ஸோ இப்ப இந்த அவங்களுடைய ஹை கிலோவாட் ஒரு 9.1 கிலோவாட் இருக்கக்கூடிய ஒரு பைக்கோட பிரைஸ குறைச்சிருக்காங்க. 1.90லேருந்து 1.30க்கு வந்து குறைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இதெல்லாம் ஆனா இந்த குறிப்பிட்ட டைம்லலாம் விக்குதா என்னன்னே தெரியல. ஆனா இந்த மாரியான செய்திகள் எல்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நவராத்திரி டீலா ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. போன வருஷம் வந்து போட்டிருந்தாங்க. பட் அந்த மாரியான டைம்லலாம் ஸோ புக்கிங்கே வந்து பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு தான். ஏன்னா எவனும் வாங்காம தான் இருக்கான். விற்பனையும் இந்த நிறுவனத்துக்கு ஆகல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல புக்கிங் நம்மளால பண்ண முடியலன்னா, ஸோ இவங்க சும்மா வந்து நம்மகிட்ட ஒரு கதைய குடுத்துட்டு இருக்காங்க அப்டின்னே நம்ம எடுத்துக்கலாம். பட் இனி வந்து இவங்க சீரியஸா கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க அப்டிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா, இன்னும் வந்து இவங்க பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா வருவதற்கான இப்படி அழிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்த தூக்கி நிறுத்துறதுக்கெல்லாம் ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு வேலைன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த கெப்பாசிட்டி அந்த சிஇஓக்கு இருக்காங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது கர்நாடகா பேங்க் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ கர்நாடகா பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. இதில அவங்களுடைய டெபாசிட் பார்க்கும்போது ஒரு 4% ரைஸ் ஆயிருக்கு. அட்வான்ஸஸ் பார்க்கும்போது ஒரு 7% வந்து ரைஸ் ஆயிருக்கு இந்த Q4ல. என்ன ரைஸ் ஆனாலும் வழக்கம் போல. ஸோ இவங்களுடைய காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு டேல இந்த கர்நாடகா பேங்க் ஒரு 6% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது. பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்குல்ல. இதுவும் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது வெறும் ஒரு 1.5% வரைக்கான ஒரு இறக்கத்த தான் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா பங்கான சன் ஃபார்மா கிட்டேருந்து சன் ஃபார்மா பற்றியான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா நிறுவனங்கள், ஸோ அதில முக்கியமான நிறுவனமா சன் ஃபார்மா இருக்காங்க. ஸோ பெரும்பாலான வருமானம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலேருந்து வரக்கூடிய வருமானம் இந்த ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்ல இருந்து தான் சன் ஃபார்மாக்கு வருது. ஸோ இப்போ அதோட ப்ராடக்ட் ப்ரைஸ வந்து கட் பண்ணல அப்டின்னா, 100% டாரிஃப் வந்து ட்ரம்ப் போடுவேன் அப்டின்ட்டு ஒரு
மிரட்டலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த பங்கு இன்னைக்கு டீல இறங்கியிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, சிப்லாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீல இறங்கி தான் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டியில் 2% வரைக்கும் இறங்கியிருந்தது. பட் இப்போ ஒரு ரெக்கவரை கொடுத்துட்ருக்கு. அதே தான் சைடஸ் ஒரு 2.5% இறங்கியிருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சன்ஃபார்மா இன்னைக்கு என்ன தான் ரெக்கவர் ஆனாலும் இப்போ வரைக்கும் ஒரு 2.5% வரைக்கும் சரிவை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போவும் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இது பக்கமெல்லாம் நம்ம போகாமல் இருப்பது நல்லது. ஆனால் ஒரு தரமான கம்பெனி, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது ஸோ டாட்டா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, டாட்டா பவரோட முந்த்ரா பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்பவும் பவரை ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருச்சு. 9 மாசம் இடைவேளைக்கு பிறகு இது வந்து நடந்திருக்கு. அது போக அக்ரீமெண்ட்டும் வந்து போட்டிருக்காங்க. பவர் பர்ச்சேஸ் அக்ரீமெண்ட்டு. ஸோ அதனால் வரக்கூடிய, அதாவது இந்த காலாண்டில் ஒன்றும் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த காலாண்டில் இவங்களுடைய லாப ஒரு நஷ்ட கணக்கில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ நேற்று வந்து இன்னொரு ஒரு பெரிய அப்டேட் நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, ஸோ வீகோவி வந்து ஜனவரி மாதம் வந்து அவங்களுடைய ட்ரக்கை லான்ச் பண்ணாங்க. வெயிட் லாஸ் பில்லான வீகோவி வெயிட் லாஸ் பில்லை லான்ச் பண்ணாங்க. இப்போது நம்ம அந்த டைமில் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, இந்த எல்லிலையும் வந்து லான்ச் பண்ணுவாங்க, ஏப்ரலில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். கரெக்டாக ஏப்ரல் 1 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேண்டாயா அப்படிங்கிற மாதிரி தான், ஃபேண்டாயோ அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு ட்ரக்கோட பேர். இந்த எல்லிலிலியோட ஃபவுண்டாயோ அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு போட்டியை வந்து கொடுக்கும். நேற்று எல்லிலிலி நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கான பர்ஃபார்மன்ஸ் நேத்தோட டேயில் இருந்தது. ஆனால் நோவோ நார்டிஸ்க் பார்க்கும்போது சரிவை தான் அது சந்திச்சிருந்தது. ஸோ இதை பற்றி ஒரு விரிவான ஒரு ஒரு அப்டேட் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நோவோ நார்டிஸ்க் பங்கை பற்றியான அப்டேட்டும், எல்லிலிலியோட இந்த புது ட்ரக் பற்றியான அப்டேட், இதோட காம்படிஷன் எப்படி இருக்கும், ஸோ சந்தை இப்போ என்ன நினைக்குது இந்த பங்குகளை பற்றி அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை படிக்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் ஆகும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இன்னும் கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் நோவோ பற்றி இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய ட்ரக்கு, எல்லிலியோட ட்ரக்காக இருக்கட்டும், நோவோவோட ட்ரக்காக இருக்கட்டும், எப்படி வரப்போகுது, என்ன இருக்க போகுதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கண்டிப்பாக விரைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வெப்சைட்டோட இந்த ஆர்டிக்கிளோட லிங்க் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி டெலகிராம் லிங்க் கேட்டுட்ருக்காங்க, அதுவும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்கள் கேட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.